வலுவான கூட்டணி அமைத்தவர்கள் ஏன் நீட்டு விலக்கு இன்னும் பெற முடியவில்லை அப்படின்னு அந்த கூட்டணி கட்சி தலைவர்களாவது கேட்கிறாங்களா? சகோதரர் பேசிட்டு பொழுது ஒரு வாதம் வைத்தார். வலுவான கூட்டணி தானே, நீங்க 40 எம்பிக்களை வச்சிருக்கீங்களே, ஏன் நீட்டு விலக்கை பெற்று தரலன்னு கேட்டார். என்ன கேட்கிறேன் சார், 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணிக்கு 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஏன் சார் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தீர்க்க முடியல? அதிமுக தானே தீர்க்கணும். அதிமுக தானே சார் தீர்க்கணும். 75 எம்எல்ஏக்களை வச்சுட்டு ஏன் மக்கள் விரோதமாக அதிமுக ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது? ஏன் புதிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி இப்ப அமல்படுத்த முடியல? அதெல்லாம் அரசு தானே தீர்க்கணும். 75 எம்எல்ஏ வச்சிருக்காருல சார், அவர் தானே பண்ணணும். அரசு தான் பண்ணணுமா? அப்ப இங்க அரசு யாரு? ஒன்றிய அரசு யாரு? பாஜக. ஒன்றிய அரசு கூட்டணியில் இருக்கிறது யாரு? அதிமுக. ஒன்றிய அரசு செய்யாது, நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காது. அதை கண்டிச்சு நீங்க கூட்டணியில இருந்து வெளியில வர மாட்டீங்க. குறைஞ்சபட்சம் அதை ஒரு ஒப்பந்தமாகவாது போட மாட்டீங்க. ஆனா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பார்த்து, எங்க நாடாளுமன்றத்தில், இங்க இல்ல நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பார்த்து ஏன் நீங்க நீட் விலக்கு பெற்று தரலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? இங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஏன் தீர்க்கலன்னு எடப்பாடி பழனிசாமி நான் கேட்டா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கு. அவநம்பிக்கை இருக்கு திமுக மேல. இவங்க மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரமாட்டார்கள்னு தோன்றி இருந்தால் அந்த கட்சிகள் இயல்பாகவே அதிமுகவை நோக்கி நகர்வாங்க. அப்படி ஒரு சின்ன சமிங்கை கூட தெரியலையே அந்த கூட்டணி கட்சிகள்ட்ட இருந்து. அப்புறம் எப்படி உடையும் சொல்றாரு திரு எடப்பாடி? சின்ன சமிங்கே தெரியவில்லைன்னா இப்பயே பால் விலை 45 ரூபானா அடுத்து திரும்ப ஆட்சிக்கு வந்தா 1 லிட்டர் பால் 90 ரூபாய் ஆகும். பரவாயில்லையா? இப்ப பால் விலை மின் கட்டணத்தை பத்தி பேசினார். 2012 பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவையில் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் காரசாரமா ஒரு விவாதம் நடக்குது. கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கிறார்கள். 2011 கூட்டணி தேமுதிக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா, எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த். உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற வரைக்கும் பால் கட்டணம், மின் கட்டணம், பேருந்து கட்டணத்தை ஏத்தல. உள்ளாட்சி தேர்தல் முடியுது, ஜெயலலிதா அம்மா பால் கட்டணத்தையும் பேருந்து கட்டணத்தையும் அபரிமிதமாக உயர்த்துகிறார். இதை எதிர்த்து கேப்டன் விஜயகாந்த் சட்டப்பேரவையில் பேசுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே நீங்க விலை ஏற்றிருக்கணும். விலை ஏற்றிருந்தா உள்ளாட்சி தேர்தலில் தோத்திருப்பீங்கன்னு சொல்ல போது அவர் ஜெயலலிதா மேடம் சவால் விடுறாங்க. பால் கட்டணத்தை உயர்த்திய பிறகு, பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு சங்கரங்கோயில் இடைத்தேர்தல் வருகிறது. இடைத்தேர்தலில் முடிந்தால் எதிர்க்கட்சி தலைவர் நின்று வெற்றி பெற்று காட்டட்டும் சவால் விட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, பால் கட்டணத்தையும் பேருந்து கட்டணத்தையும் அதிமுக அரசு உயர்த்தியது. எப்போ இங்க பால் கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியன்னு சொல்றாரு. வந்த உடனே லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாங்க. நீங்க தலைப்பை என்ன கொடுத்தீங்கன்னா, 2 கட்சிகளில் 2 கூட்டணியில் மெகா கூட்டணி அமைக்க போது யாருன்னு கேக்குறீங்க. முதல் 2 இடங்கள் ஆல்ரெடி டிஎம்கே மெகா கூட்டணி அமைத்து விட்டது. 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசெம்பிளி எலெக்ஷன், அது இல்லாம இடைத்தேர்தல்கள், மாநிலங்களவை தேர்தல் வரைக்கும் அவங்க சந்திச்சிட்டாங்க. இப்ப அந்த கூட்டணியில இருந்து எங்கள் கூட்டணிக்கு சில கட்சிகள் வரும்னு மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதா நீங்க சொன்னீங்க சார். தலைப்புல யாரு வருவாங்க அப்படின்னு பாப்போம். திமுக அதிமுக பாஜக இப்படி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா சார்? கார்த்திகேயன் சார், வாய்ப்பே இல்ல. அப்ப திமுக அதிமுக கூட்டணி சார். அப்ப திமுக வராது சார். பாஜக காங்கிரஸ் அதிமுக இப்படி ஒரு கூட்டணி அமையுமா சார்? அதுவும் அமையாது. கம்யூனிஸ்ட் பாஜக அதிமுக அப்படி ஒரு கூட்டணி அமையுமா சார்? அதுவும் அமையாது. இப்ப மீதி இருக்கிறதுல மதிமுகவும் விசிகாவும் அப்படி எடுத்துப்போம். விசிக தலைவர் டெய்லி காலையில் எழுந்தோன பத்திரிகையாளர்கிட்ட சத்தியம் பண்றாரு. பாஜக அணியில் ஒருபோதும் நாங்கள் இடம்பெற மாட்டோம் திருப்பி சொல்றாரு. மதிமுக பொதுச் செயலாளர் ஒருபடி மேல போய் சொல்லிட்டாரு, இந்த தேர்தலில் திமுக அணியோடு இருப்பது மட்டுமல்ல, கூட்டணி அமைச்சரவையெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும், மதிமுக எந்த நிபந்தனையற்ற ஆதரவும் திமுக கொடுக்கும்னு சொல்லிட்டாரு. மனிதநேய ஜனநாயக கட்சி போறாங்களா? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாஜக அணிக்கு போகுமா? யாரு சார் போறா? எனக்கு புரியவே இல்லை. இதே புதிய தலைமுறைக்கு மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் ஒரு பேட்டி கொடுத்தார். விஜயன் சாருக்கு பேட்டி கொடுத்தார். வெயிட் பண்ணுங்க, விரைவில் ஒரு செய்தி வரும். திமுக அணியிலிருந்து ஒரு மிக முக்கிய கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகுது சொல்லி 2 மாசம் ஆச்சு.